வணக்கம். இன்று புகழ் அதிகாரத்தின் 9வது குறளை நாம் காணலாம். புகழோடு இருக்க வேண்டும் என்று சொல்லிட்டேன். எப்போ இருக்கலாம்? நற்செயல்களை செய்யும் பொழுது, நல்ல பேச்சு பேசும்போது, எல்லோரிடமும் இணக்கமாக இருக்கும் பொழுது நமக்கு தானாகவே புகழ் வந்து சேரும். சரி, இருக்கும் பொழுது நம்மளை புகழறாங்க, சந்தோஷம். இறந்த பிறகும் நம்மை புகழ்வார்கள், அதுவும் சந்தோஷம். அதுக்கப்புறம் நம்மை என்ன பண்ணுவாங்க? நிலத்தில் புதைப்பார்கள். அந்த நிலமகள் தான் நம் உடலை சுமப்பாள். இறந்த பிறகு அவள் தான் நம்மை சுமக்க போகிறாள். அப்படிப்பட்ட புகழ்பெற்ற மக்களை புதைக்கும் பொழுது நிலமகள் சந்தோஷமாக அவர்களை தன் மடியில் ஏந்தி கொள்ளுவாள். அந்த சந்தோஷத்தில் அவளுடைய நிலத்தில் பயிர்கள் நன்கு செழித்து வளரும். இல்லை, எதுவுமே நல்லதே செய்யலை, தீய செயல்களையே செய்திருக்கிறேன், அவனால் எந்த பிரயோஜனமும் இந்த சமுதாயத்திற்கு இல்லை என்னும் பொழுது அத்தகு உடல்களை மண்ணில் புதைக்கும் பொழுது அந்த நிலமகள் என்ன செய்வா? தன்னுடைய நிலையிலிருந்து மாறி, வருத்தம் இருக்கும் இல்லையா ஒரு அம்மாவுக்கு தன்னுடைய குழந்தை நல்லா இல்லைன்னு, அந்த வருத்தம் இருக்கிறதன் விளைவாக விளைச்சல்கள் நன்கு வராது, விளை நிலமானது பாழ்பட்டு போகும், தன்னுடைய பயனை இழந்து குன்றிவிடும். தன்னுடைய நிலையில் இருந்து மாறி என்ன பண்ணும்? குன்றிவிடும். ஏன்னா அதுதான் ஒரு தாய்க்கு மகிழ்ச்சி. நல்ல பெயரோடு புகழோடு இருக்கும் பொழுது சான்றோன் என கேட்ட தாய்னு ஒரு குறளே நமக்கு சொல்லுது இல்லையா? அப்போ சான்றோர் பெருமக்களாக வாழ நாம் நினைக்க வேண்டும், நம் வாழ்வில் பயணிக்க வேண்டும் என்று இந்த 9வது குறள் கூறும். குறளுக்கு போவோமா? வசையிலா வண்பயன் குன்றும் இசையிலா யாக்கை பொறுத்த நிலம். வசையிலா வண்பயன் குன்றும் இசையிலா யாக்கை பொறுத்த நிலம். நாம் இருந்தாலும் இறந்தாலும் நிலம்தான் நம்மை தாங்குகிறது. அப்படி பயனற்ற புகழ்பெறாத மக்களின் உடம்பை தினந்தோறும் நிலமகள் சுமந்து கொண்டுதான் இருக்கிறார். அவளுக்கு வலிக்கும். என்னைக்காவது நம்மளுடைய பிள்ளைகள் நல்லா இருப்பாங்கன்னு நினைக்கும் பொழுது நான் எதுவுமே செய்ய மாட்டேன், இப்படி தான் செய்வேன்னு நம்ம பழியை சுமந்து கொண்டு திரிகிறோம் இல்லையா? அப்படி திரியும் பொழுது நம்மை சுமக்கக்கூடிய அந்த நிலமகளானவள் ரொம்ப வருத்தப்படுவாள். அது நல்ல விளைச்சலை தராது. நல்ல விளைச்சல்னா நல்ல புத்திரர்கள், நல்ல செயல்கள், பயன் நம்மால் கிடைக்காது. பழியற்ற நல்ல விளைச்சலாகிய பயனை இழந்து குன்றிவிடும். எவ்வளோ அழகாக சொல்கிறாரு. புகழ் பெறாத மக்களின் உடம்பை நிலமகள் சுமந்து கொண்டுதான் இருக்கிறார். அது உயிரோடு இருந்த உடம்பாக இருந்தாலும் சரி, உயிரற்ற உடலாக இருந்தாலும் சரி, நிலமகள் தான் நம்மை சுமக்கிறாள். அப்படி பயனே இல்லாமல் ஒருவன் வாழும் பொழுது நிலமகள் என்ன செய்கிறா? தன்னுடைய பயனையும் வளங்களையும் இழந்து குன்றி வாடுகிறாள், வருத்தப்படுகிறாள். ஆக இருக்கும் பொழுது நமக்காக இல்லாவிட்டாலும் நம் தாயாகிய நிலத்திற்காகவாவது நாம் என்ன செய்ய வேண்டும்? நல்ல செயல்களை மேற்கொண்டு சிறப்போடும் புகழோடும் வாழ வேண்டும். வாழ்வோமா? நன்றியுடன் இன்று விடைபெறும் உங்கள் மணிமேகலை.